ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேயே நம்ம என்னதுன்னா இயல் 2 பார்க்க போறோம். அந்த இயல் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, இயல் 1ல ஒரு சும்மா என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்தது போயிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து கவிதை இயல்ல இதுல வந்து படிச்சிருப்போம். நாட்டுப்புற பாடல்கள்னா என்னது? மக்கள் மொழியில் வாழ்வியல் நிகழ்வுகளை குறிப்பிடுது. சித்தர் பாடல்கள் மெய்யியல் சிந்தனை, தனி பாடல்கள் கருத்து கருவூலமாகவும் சொற்களஞ்சிய திறனை பெருக்குவதாகவும் இருக்கு. சிற்றிலக்கிய பாடல்கள் அன்பின் மேன்மையை பேசுகின்றன. அதுக்கப்புறம் கவிதைன்னா என்னது? மொழியின் மேன்மையான வெளிப்பாடு. மொழியோட அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலைதான் என்னது? கவிதை. ஒரு மொழியோட மாண்பும் செறிவும் அழகும் வந்து எதனாலதான் மதிப்பிடப்படுகிறதுன்னா கவிதையினாலதான். அதுக்கப்புறம் சங்ககால கவிதைகள். சங்க காலம்னால என்னது? அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது என்ற வாழ்வியல் நெறிகளை குறிப்பிடும். அது இல்லாம கலை, கல்வி, அரசியல், வேளாண்மை, பொருளாதாரம், வணிகம் இதெல்லாமே குறிப்பிடுறதுதான் சங்ககால கவிதைகள். அகம்னாலே தெரியும் காதல், அன்பு, கருணை. புறம்னா வீரம், கொடை, புகழ். இதை பத்தி பேசுறது. இதுல வந்து அகம்புறம் சார்ந்த சங்ககால இலக்கியங்கள்னு பார்த்தோம்னா 8 தொகை 10 பாட்டு. 8 தொகையில 8 நூல்களும் 10 பாட்டுல 10 நூல்களும் வரும். இது வந்து எந்த பாவகையில் அமைந்திருக்கும்னா ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இது வந்து வெண்பா வராது. ஏன்னா வெண்பா எங்க வரும்னா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். அதுக்கப்புறம் 8 தொகையில வந்து குறுந்தொகையில ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இது என்ன ஸ்டோரி வரும் அந்த பாடல்ல? ஒரு முதுமையான ஒரு நாரை வந்து மீனுக்காக காத்திருக்கும். அதே மாதிரிதான் என்னது? சேரன். இங்க யார பத்தி சொல்லியிருப்பாங்க? சேரன். இல்ல சேரனது அந்த தொண்டி கடற்கரையில தான் இது வந்து ஐரமீன் எதிர்பார்த்து நாரை காத்திருக்கும். அதே மாதிரி தலைவி வந்து தலைவியை நினைச்சு தலைவனை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கும் அப்படின்ற பாட்டு தான் இங்க கொடுத்திருப்பாங்க. லைட்டா அந்த பாட்டோட பொருள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு லைன் வந்தாலும் நமக்கு ஈஸியா போட்டுடலாம். என்னது? குறுந்தொகையில வந்து பரணர். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அகநானூருக்கு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது புறநானூர்ல வந்து பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை வந்து குடப்புலவியனார் வந்து பாடியிருப்பாரு. அந்த பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீரின் சமயம் யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசி நோரே. இது வந்து புறநானூறு பாடல். இந்த பாடினது வந்து குடப்புலவியனார். சங்கம் மருவிய காலம்ன்றது சங்க காலம்ன்றது 8 தொகை 10 பாட நூல்கள். சங்கம் மருவிய காலத்துலதான் என்ன வரும்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். இது எல்லாமே வெண்பா. நம்ம குறள் வெண்பா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, இதெல்லாமே நிறைய நூல்கள் வந்து வெண்பால தான் பாடியிருப்பாங்க. இதுல முக்கியமானது திருக்குறள். அது நமக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் வந்து காப்பிய கவிதைகள். குடிமக்கள் வந்து கவிதையின் பாடுபொருளாக கொண்டிருந்ததுதான் இந்த தமிழ் காப்பியங்கள். காதல், வீரம், அறம் இத எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பாடியிருப்பாங்க. மெயினா இதுல என்னென்ன தளம் அமைச்சிருப்பாங்கன்னா பிறப்பின் வேற்றுமை ஒழிப்பு, பசியின்றி வாழ்தல், வாழ்வின் நிலையாமை இதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை கூறுவது என்னது? மணிமேகலை. மாந்தருக்கு அறமே நிலையானது என்று கூறுவது எது? மணிமேகலை. நிலைமையும் நில்லா யாக்கும் நில்லா வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா புத்தேள் உலகம் புதல்வரும் தரார் மிக்க அறமே விழுதுணை ஆவது. இது வந்து மணிமேகலை சிறை காதையில உள்ள ஒரு பாடல். அப்புறம் பக்தி கவிதைகள்னு இறைவனை பாடுறதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய கவிதைகள். சிற்றிலக்கிய கவிதைகள்னு என்னது? எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. கோவை, உலா, அந்தாதி இதெல்லாமே என்னது? அரசன், கடவுள், சிற்றரசர்கள், வள்ளல்களை பாடுறது. என்னெல்லாம்? கோவை, உலா, அந்தாதி. கோவை, உலா, அந்தாதி. பள்ளு, குறவஞ்சி. அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். எளிய மக்களோட வாழ்வியல் நிகழ்வுகளை பாடுறதுதான் இந்த பள்ளுவும் குறவஞ்சியும். அதுக்கப்புறம் தனி பாடல் கவிதைன்னு அடுத்த கேட்டகரி இருக்கு. அதுல வந்து என்னன்னா ஸ்லேடை, விடுகதை, சொற்புதிர் இதெல்லாம் வச்சு பாடுறதுதான் என்னது? தனி பாடல் கவிதைகள். அதுக்கப்புறம் தமிழ் கவிதையின் மரபு வடிவம் கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் யாப்பிலக்கணத்துல என்னென்ன இருக்கும்? அசை, சீர், தலை, அடி, தொடை இதெல்லாமே இருக்கும். இதை வைத்துதான் இதோட அமைந்த கூறுகளுடன் அமைந்த பாவனங்களை தான் என்ன சொல்றாங்க? மரபு பாடல்கள். மரபுனாலே என்னது? கரெக்டா எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த காலம் வரைக்குமே மரபு பாடல் போயிட்டு தான் இருக்கு. அதுல என்னென்ன பாவடிகங்கள் யூஸ் பண்றாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மெயினான 4: வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. அது இல்லாம கண்ணி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி. கண்ணி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்ற வடிவங்களிலும் வந்து மரபு கவிதை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப புதுசா என்ன பண்றாங்கன்னா காலத்திற்கேற்ப செய்யுள் வடிவில வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வந்து இத்தகைய மாற்றங்கள் பயன்படுமானால் அவற்றை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. சரி, தமிழ் மொழிக்கு மாற்றம் தேவைன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது யாரு? தொல்காப்பியர். அதுதான் என்ன சொல்லிப்பாரு? விருந்தே தானும்
புதுவது புனைந்த யாப்பின் மேற்றை. விருந்து என்பதை வந்து புதுமைன்னு குறிப்பிட்டிருப்பாரு யாரு, தொல்காப்பியர். ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் புது கவிதை. இப்போ வந்து நவீன வடிவங்கள் எந்த மாதிரி எல்லாம் கவிதை இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சங்க காலம் பார்த்தோம், 15 கீழ்கணக்கு நூல்கள், பக்தி நூல்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், இந்த வரிசையில மரபு கவிதைகள், இந்த வரிசையில வந்து என்ன வந்திருக்குன்னா இப்போ வந்து புது கவிதை, ஹைக்கூ, லிமெரிக்கு, லிமரைக்கு, சென்றியு, குக்குன்னு சொல்லி நிறைய வடிவங்கள்ல வந்து தமிழ் கவிதை வந்திருக்கு. அதுல வந்து புது கவிதை எழுதும் போது என்னென்ன உத்திகளை பயன்படுத்துவாங்கன்னா, உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், ஸ்லேடை, முரண், ஈருண்மை. இதை பத்தி தான் ஒண்ணொன்னா இனி பார்ப்போம். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவக்கவிதை. இப்படி பாடினது யாருன்னா பாரதியார். புது கவிதையில தெரியும் கவிஞன் வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாம தன் மனத்தில் தோன்றியது அப்படியே எழுதுறதுதான் புது கவிதை. இதுல எதை பத்தி எல்லாம் பாடியிருக்காங்கன்னா, சமூக அவலங்கள், சமகால நிகழ்வுகள், எதிர்ப்புகள், இலக்குகள், இதை பத்தி எல்லாம் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதியாரை பத்தி கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. பாரதியார் வந்து அவரோட முதலில் தமிழ் கவிதையில புதிய முயற்சிகளை மேற்கொண்டது யாருன்னா பாரதியார் தான். இவர் என்ன பண்ணாரு, கவிதை வடிவம், தமிழின் மரபான செய்யுள் வடிவமும், நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்து வந்து இருந்தது. பாரதியாரோட கவிதை வடிவம் எப்படி இருந்து, தமிழோட மரபான செய்யுள் வடிவமும் இருந்தது, அதாவது நாட்டார் பாடல்னா நாட்டுப்புற பாடல்களோட ஓசை வடிவமும் இருந்தது. இப்படி பாட்டு பாடினது யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அதுக்கப்புறம் உள்ளடக்கம், வடிவம் இரண்டிலும் மரபுக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தவர் யாரு, பாரதியார். மரபுன்றது கிடையாது, நம்ம யாப்ப ஃபாலோ பண்ணி எழுதுறது. புது கவிதை என்னன்னா, நம்ம யாப்ப ஃபாலோ பண்ணாம நமக்கு தோன்ற மாதிரி எழுதுறது. அதான் இது ரெண்டுக்குமே பாலமாக திகழ்ந்தவர் தான் யாரு, பாரதியார். காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை தமிழின் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதையாகும். காட்சின்றது என்னதான், முதல் வசன கவிதை. புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை யாருன்னா காட்சி. யார் எழுதுனது, பாரதியார் எழுது. தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நஞ்சு, திங்களும் நஞ்சு, வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நஞ்சு. இது யாரோடது, பாரதியோடது. பாரதியாருக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சிந்துக்கு தந்தை செல்லிதாசன். அதுக்கப்புறம் முக்கியமானது, பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதி தாசன். பாரதி தாசன். பழைய யாப்பு வடிவில் ஆசிரியப்பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியவர் யாரு, பாரதி தாசன். பழைய யாப்பு வடிவில் ஆசிரியப்பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியவர் யாரு, பாரதிதாசன். ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகி விடுவார் உணர்ப்பா நீ, அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினது யாரு, பாரதிதாசன். பாரதிதாசன் எப்படி பாடினாரு, தன் மொழி, தன் நாடு, தன் மக்கள்னு பாடுறதுனால ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவோட ஒப்பிடப்படுகிறார். அதுக்கப்புறம் இவரோட பரம்பரையில வந்தவங்களை என்ன சொல்றாங்க, பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, பாரதிதாசனுக்கு அப்புறம் வாணிதாசன், முடியரசன், சுரதா. வாணிதாசன், முடியரசன், சுரதா. வாணிதாசன், முடியரசன், சுரதா. இது வந்து கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு, அதனால நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மணிமொழி காலம். மணிமொழி காலம்னா மணிக்கொடி மணிக்கொடி காலம். மணிக்கொடி காலம்னா மணிக்கொடி இதழில வந்து புது கவிதை எழுதுறவங்க தான் யாரெல்லாம், நா பிச்சமூர்த்தி. அதுல நம்ம முக்கியமானவர் புதுமை பித்தன். சரியா, நா பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூப்பா ராசகோபாலன், கானா சுப்பிரமணியன். யார் யாரு, நா பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், அதுக்கப்புறம் கூப்பா ராசகோபாலன், கானா சுப்பிரமணியன். இவங்க 4 பேரும். புது கவிதையின் தந்தை யாரு, நா பிச்சமூர்த்தி. இந்த காலத்துல தான், மணிமொழி காலத்துலதான் எந்த இதழ்கள்ல எழுதிட்டு இருந்தாங்கன்னா, கிராம ஊழியன், கலாமோகினின்றதுல வசன கவிதைகள் வெளிவந்துட்டு இருந்துச்சு. என்னது, கிராம ஊழியர், கலாமோகினி. கிராமத்துலதான் கலாமோகினி இருக்கும். கிராம ஊழியர், கலாமோகினி. அதுக்கப்புறம் எழுத்துக்காலம். எழுத்துக்காலம்னாலே எழுத்து இதழ்ல எழுதுறவங்க. எழுத்து இதழ தொடங்கினவர் யாருன்னா சிசு செல்லப்பா. அதுக்கப்புறம் 2 முக்கியமான நூல்கள் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சூஸ்ல கேட்க 100% சான்ஸ் இருக்கு. பெட்டிக்கடை நாராயணன் யாரோடது, நா பிச்சமூர்த்தி. இது வந்து கவிதைகள். சரியா, பெட்டிக்கடை நாராயணன் கவிதை யாரோடது, நா பிச்சமூர்த்தி. விஞ்ஞானி, பெட்டிக்கடை நாராயணன் விஞ்ஞானி யாரோடது, நா பிச்சமூர்த்தி. இப்போ எழுத்து இதழ்ல எழுதுனவங்க யாருன்னா, மயன், சிட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன். டி.கே. துரைசாமி தான் நகுலன் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தரும சிவராமன்றதான் பிரமிழ், சி மணி, சுந்தர ராமசாமி பசுவையா, எஸ் வைத்தீஸ்வரன் போன்றோர் எழுத்து இதழில் எழுதியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். யார் யாரு, மயன், செட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், டி.கே. துரைசாமி அதாவது நகுலன், தரும சிவராமு பிரமிழ், சி மணி, சுந்தர ராமசாமி பசுவையா, அதுக்கப்புறம் எஸ் வைத்தீஸ்வரன், இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எழுத்துக்கால கவிதைகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு புது குரல்கள்னு வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து யாரை ஃபாலோ பண்ணுச்சுன்னா, உருவத்திலும் உள்ள அடக்கத்திலும் பாரதியை ஃபாலோ பண்ணுச்சு. 24 கவிஞர்கள் 63 கவிதைகளை வந்து இதுல எழுதியிருப்பாங்க. என்னது, எழுத்துக்கால கவிஞர்களோட கவிதை தொகுப்பு புது குரல்கள். அதுக்கப்புறம் கசட தபர காலம். ஃபர்ஸ்ட் மணிக்கொடி காலம், அதுக்கப்புறம் எழுத்து காலம், அதுக்கப்புறம் கசட தபர காலம். இது 1970 வந்திருக்கும். கசட தபர என்னும் இதழ் ஞானக்கூத்தன், கலாபிரியா, கல்யாண்ஜி போன்ற புது கவிஞர்களை அறிமுகப்படுத்தி இருக்கும். அதுக்கப்புறம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நகர வாசகர்களின் உணர்வுகளை
வெளிப்படுத்தின. இதுல வந்து யாரு? அப்ப நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நகரவாசிகளின் உணர்வுகளை வெளிப்படுத்திய காலம் என்னது? கசட தபர காலம். இதுல யார் யார் எழுதியிருக்கா? ஞானக்கூத்தன், கலாபிரியா, கல்யாண்ஜி. அதுக்கப்புறம் வானம்பாடி காலம் பார்த்தோம்னா 1971. எங்கேருந்து வெளியிட்டிருப்பாங்கன்னா கோவையிலிருந்து வெளிவந்திருக்கும். இது வந்து வானம்பாடி இதழ். இந்த வானம்பாடி இதழ்கள்ல எழுதினவங்களை என்ன சொல்லுவாங்க? மானுடம் பாட வந்த வானப்பாடிகள். மானுடம் பாட வந்த கவிஞர்கள் யாருன்னு கேட்டா என்னது? வானம்பாடி காலத்துல எழுதினவங்க. இவங்க வந்து சமூக நலனில் வந்து அக்கறை கொண்டு வந்து அவங்களோட கவிதைகளை வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்க. சிற்பி, மீரா, நா. காமராசன், மு. மேத்தா, புவியரசு, இன்குலாப், தமிழன்பன், கங்கை கொண்டான், அக்னிபுத்திரன், சக்தி கனல், சிதம்பரநாதன் இவங்க எல்லாம் எழுதியிருப்பாங்க. இதுல நமக்கு சிற்பி பாலசுப்ரமணியம்லாம் சிலபஸ்ல இருப்பாங்க. நல்லா பாத்துக்கோங்க. சிற்பி பாலசுப்ரமணியம், மீரா, நா. காமராசன், காமராசர் அவரோட புத்தகங்கள் எல்லாம் நிறைய கேட்பாங்க. கருப்பு மலர்கள் எல்லாம் ஒரு புத்தகம் இருக்கு. அதனால இவங்க எல்லாருமே அந்த காலத்துல எழுதியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வானம்பாடி காலம். சிற்பி, மீரா, நா. காமராசன், மு. மேத்தா, புவியரசு, இன்குலாப், தமிழன்பன், கங்கை கொண்டான், அக்னிபுத்திரன், சக்தி கனல், சிதம்பரநாதன். இதே மாடல்ல ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காலத்துலதான் இந்த வானம்பாடி காலத்துலதான் அப்துல் ரஹ்மான், அபி எல்லாமே கவிதை அவங்க வந்து எந்த இயக்க அடையாளங்களும் இல்லாம வந்து தனித்துவத்தோட கவிதை எழுதி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் புது கவிதைகள் உத்திகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உவமை, உருவகம், அந்த முரண், இருண்மை, படிமம் இதெல்லாம் பார்த்தோம். இதை பத்தி ஒன்னொன்னா பார்க்க போறோம். தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவதுதான் என்னது? உவமை. இந்த பொருள் உணர்த்தும் முறைகளே உவமை தான் முதலிடம் பெறும். சரியா? தெரிந்த ஒரு பொருளை வச்சு தெரியாத ஒன்ன சொல்றதுதான் உவமை. அதுக்கப்புறம் உருவகம்ன்றது உவமையும் பொருளும் வேறு வேறல்ல ஒன்றேன்னு கருதுமாறு செறிவுறு அமைவது உருவகம். உவமையும் பொருளும் வேறு வேறல்ல ஒன்றேன்னு கருதுமாறு செறிவுறு அமைவதுதான் உருவகம். படிமம்ன்றது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் உவமை பார்த்தோம், உருவகம் பார்த்தோம். இந்த ரெண்டும் இறுகிய நிலையில் தான் படிமம் தோன்றும். முற்றுருவ பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சி. படிமம்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா இமேஜ். அப்ப அந்த காட்சி அகக்காட்சியை விளங்கும் ஆற்றலுடையதான் என்னது? படிமம். அப்புறம் குறியீடுன்றது என்னது? சிம்பல் நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக அக்கருத்தை தன்னகத்தை மறைமுகமாக கொண்ட சொற்களை அல்லது காட்சிகளை குறியீடாக பயன்படுத்துவது. சரியா? ஒரு சொல்லி இல்லைன்னா காட்சி வந்து ஒரு சிம்பலா யூஸ் பண்றது, குறியீடா யூஸ் பண்றதுதான் குறியீடு. அங்கதம்ன்றது நகைப்புடன் கூடிய ஏழல், அதாவது சிரிப்பு. தீங்கையும் அறிவின்மையும் கண்டனம் செய்வதாகவும் சமகால நிகழ்வுகளில் எதிரிடை பதிவுகளாகவும் அமையும் குற்றங்கள் அமையும். இது என்னதுன்னா தீங்கையும் அறிவின்மையும் கண்டனம் செய்வதாகவும் அமையும். சமகால நிகழ்வுகளில் எதிரிடை பதிவுகளாகவும் அமையும். குற்றங்களை கடிந்து உரைக்காம இந்த தப்பு செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அதை வந்து டைரக்டா சொல்லாம அதை வந்து ஒரு நகைப்புடன் வந்து சுட்டி காட்டி திருத்தவல்ல திறனுடையதான் இந்த அங்கதம். அங்கதம்னா மீனிங் என்னது? நகைப்புடன் கூடிய எழல். அதுக்கப்புறம் முரண். ஒன்றுக்கொன்று எதிரானவற்றை கொண்டு அமைப்பதுதான் முரண். முரண்னாலே நமக்கு தெரியும் எதிர ஆப்போசிட். அதுக்கப்புறம் என்னன்னா மாறுபட்ட இரு பொருட்களை அடுத்தடுத்து இணைத்து பார்ப்பதில் சுவையும் கூடும் நினைவிலும் நிற்கும். இது என்னது? முரண். ஸ்லைடு என்ன தெரியும்? இரு பொருள் பட பாடுவது. பொதுவாக வந்து புது கவிதையில வந்து அலங்காரத்தை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா புது கவிதையில கவிஞர்கள் அவங்க என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பாடுவதுதான் இது. ஸ்லைடை தான் என்னது? ஸ்லைடை இரு பொருள் பட அமைவது. அதுக்கப்புறம் இருண்மை. இருண்மை என்றதுன்னா படிப்பு உங்களுக்கு வந்து புரியாது. சொல்லுக்கும் அது உணர்த்துக்கும் பொருளுக்கும் இடையான தொடர்பு வந்து தெளிவில்லாம இருக்கும். படிப்பவருக்கும் அறிவுக்கும் உணர்வு அனுபவத்திற்கும் ஏற்ப அது வெவ்வேறு பொருளை வந்து தரும். அதுக்கப்புறம் என்னன்னா சிற்பி அவர்கள் வந்து கிராமத்து நதின்ற ஒரு நூல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாண்ஜி வந்து காகித பெட்டியிலேன்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. யாரு? கல்யாண்ஜி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்னது? பெட்டிக்கடை நாராயணன், அதுக்கப்புறம் விஞ்ஞானி. இது ரெண்டு யாரோடது? பிச்சைமூர்த்தியோடது. அதுக்கப்புறம் கவிதை வடிவங்கள் என்னென்ன கவிதை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து துளிப்பா தான் ஹைகோ. அது வந்து ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபில் இருந்து தோன்றியது. ஹைகோ வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா பாரதியார். இது வந்து 3 வரிகளால் ஆனது. அதுக்கப்புறம் செகண்ட் என்னதுன்னா நகைப்பானா சென்றியோ. இது வந்து ஹைகோ கவிதையோட பரிணாமம். இது வந்து ஹைகோல இருக்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் உதறிட்டு சுதந்திரமா எழுதுறது. அதுக்கப்புறம் இயைபு குறும்பா வந்து லிமரிக். இயைபு குறும்பா என்னது? லிமரிக் 5 அடி. இதுல வந்து ஈழத்த மாவா கவிஞர் லிமரிக் கவிதை ஒன்று எழுதியிருப்பாரு. சரியா? லிமரிக் குறும்பா. சரியா? மெரிக். அதுக்கடுத்து வந்து இயைபு துளிப்பா மரைக்கு. சரியா? மறை வந்திருக்கும். லிமரைக்கு. இது வந்து ஹைக்கூ பார்த்தோம் 3 அடி, லிமரிக் பார்த்தோம் 5. இது ரெண்டையும்
ரெண்டோட இயல்பையும் கொண்டதுதான் இந்த லிமரைக்கு. வாழ்வியலை வந்து இது நகைச்சுவையோட குறிப்பிடும். அதுக்கப்புறம் தமிழில் முதலில் லிமரைக்கு எழுதியவர் யாரு? ஈரோடு தமிழ். இந்த ஹைகோ எழுதினது யாரு? பாரதியாரு. லிமரை அந்த ஸ்பெல்லிங் கரெக்டா பாத்துக்கோங்க. லிமரைக்கு எழுதியவர் யாரு? ஈரோடு தமிழ் என்பர். அதுக்கப்புறம் இந்த ஆல்ரெடி பார்த்தோம், இந்த லிமரிக் எழுதினது யாரு? ஈழத்து கவிஞர் மகாகவி. அவரை வந்து பெரிதும் ஈர்க்கப்பட்டு, அவர்னால பெரிதும் ஈர்க்கப்பட்டு கவிஞர் மீரா என்ன பண்ணியிருப்பாரு? அவர் வந்து குக்குன்ற வடிவத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள்னா என்னது? சமுதாயத்தோட நாகரிகம், பண்பாடு, கலை வந்து இதெல்லாம் வெளிப்படுத்துற ஒரு கால கண்ணாடி தான் நாட்டுப்புற பாடல். மக்களது உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எத்தகைய புனைவுகளும் இன்றி இயல்பாக்க பதிவு செய்யும். இதுக்கு நிறைய பெயர் இருக்கு. நாடோடி பாடல், பாமர பாடல், மரபு வழி பாடல், ஏட்டில் எழுதா கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல். அதுக்கப்புறம் இதோட வடிவங்கள் தான் என்னது? வில்லிசை, பொம்மலாட்டம், தெருக்கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம், இதெல்லாமே. அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது 1968 வெள்ளை பறவைகள் சீனிவாச ராகவன். அதுக்கு அப்படியே 10 வருஷம் கழிச்சு 1978 புது கவிதைகளின் தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். புது கவிதைகளின் தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். வெள்ளை பறவை என்னது? வெள்ளை என்னது? சீனி. அதாவது சீனி என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர். அதான் வெள்ளை பறவை சீனிவாச ராகவன். புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். புதுசு புதுசா தோன்ற என்னது? படைக்கிற நமக்கு தான் வலிக்கும். அதான் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். மணிக்கொடி காலம் PS ராமையா. மணிக்கொடி காலம் PS ராமையா. ஆலாபனை அப்துல் ரகுமான். ஆலாபனை நான் பாட, அந்த பாட்டு மாதிரி. அப்துல் ரகுமான், ரகுமான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலாபனை அப்துல் ரகுமான். ஒரு கிராமத்து நதியில ஒரு சிற்பி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சிற்பம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிராமத்து நதி, சிற்பி பாலசுப்ரமணியம். இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வந்து 2 சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கும். ஒண்ணு வந்து கிராமத்து நதி நூலுக்காகவும், இன்னொன்னு வந்து அவரோட மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும். அதுக்கப்புறம் வணக்கம் வள்ளுவன், ஈரோடு தமிழன்பன். 4 பேரை பார்த்தா வணக்கம் சொல்லணும். சரியா? ரோட்ல 4 பேரை பார்த்தா வணக்கம் சொல்லணும். 2004 வணக்கம் வள்ளுவன், ஈரோடு தமிழன்பன். 2006 வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. தாத்தா வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. கையொப்பம் புவியரசு. ஒரு அரசு பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கையொப்பம் போடணும். அதுக்கப்புறம் இன்குலாப் காந்தல் நாட்கள். குலோப் ஜாமுன் என்ன? காந்த மாதிரி இழுக்குது. இன்குலாப் காந்தல் நாட்கள். இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. அப்புறம் தனிப்பாடல்கள்னா என்னதுன்னா, புலவர்கள் சரியா? புலவர்கள் தம் கருத்தை எவ்வித கட்டுப்பாடுக்கும் உட்படாமல் விருப்பம் போல எழுதுறதுதான் என்னது? தனிப்பாடல்கள். இதுல வந்து அழகிய சொக்கநாதரோட ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. அதோட ஆன்சர் வந்து ஒரு விடுகதை மாதிரி புதையல்னு வரும். இவர் அழகிய சொக்கநாதர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து தச்சநல்லூர்ல பிறந்திருப்பாரு. இவர் சிலேடை பாடுவதில் வல்லவர். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. இவர் ஆதரிச்சவர் யாருன்னா முத்துசாமி. 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில வாழ்ந்தவர். சரியா? 18 வயசாகி அப்படியே லாஸ்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? அழகா மாறிடுவோம். அது அழகிய சொக்கநாதர் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ். காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த அழகிய சொக்கநாதர். அதுவும் இல்லாம அந்தாதியுமே பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் அல்லன்னா என்ன மீனிங்? இருள். தையல்னா பெண்ணு. புயல்னா மேகம். புயல்னா என்னது? மேகம். அதுக்கப்புறம் சுந்தர கவிராயரோடது. இவர் வந்து இந்த விவசாயத்தை பத்தி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அப்போ உழவு தொழிலின் உயர்வை நன்கு உணர்ந்தவர் யாருன்னா இவர் தான். இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் வாழ்ந்தவர். இது அழகிய சொக்கநாதர் வந்து பிற்பாதியில் வாழ்ந்தவர். இவர் வந்து இறுதியில் வாழ்ந்தவர். இவரை வந்து 2 பேர் ஆதரிச்சிருப்பாங்க. எட்டயபுரம் அருணாச்சலத்துறை தையூர் முத்து. அருணா முத்து எப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தையூர் முத்து. அருணா தையூர் முத்து. அதுக்கப்புறம் சித்தர் பாடல்கள். சித்துன்னா அறிவு மீனிங். சித்தர் என்னும் சொல் வந்து அறிவுடையோர். அதுக்கப்புறம் மெய்யியல் அனுபவங்களையும் மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள் தான் யாரு? சித்தர்கள். இவங்க வந்து உருவ வழிபாடு எதிர்த்திருப்பாங்க. சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளையும் எதிர்த்திருப்பாங்க. அடுத்த பிராணாயாமம் என்பதற்கு என்ன மீனிங்னா மூச்சு பயிற்சி. இதுதான் சித்தர்களின் கொடை. அப்ப சித்தர்களின் கொடை என்னது? பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சி. இவங்க என்னதுன்னா மக்களோட நன்மைக்காக தான் ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து 2 பாட்டு கொடுத்திருக்காங்க. முக்கியம். ஒரு லைன் விடாம எல்லாத்தையும் படிச்சிருங்க. இடைக்காடு சித்தர் பாடல்கள் என்னது? சித்தரோட பாடல் கொடுத்திருக்காங்க. கண்ணுள் மணியே கருதிய பேரொழியே. அப்படியே கண்ணுக்குள்ள இருக்க மணியை சொல்லி கருதிய பேரொழியே. விண்ணின் மணியை விளக்கொழிய போச்சீரே. பாலில் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலில் பொருள் போலும் நுண்பொருளை போச்சீரே. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்த உணர்வடைந்து போச்சீரே. யாரோடது? இடைக்காட்டு சித்தர். அந்த கண்ணுல ஸ்டார்ட் ஆகி பால் பழம் அப்படியே போய் எள்ளுல போயிருது. என்னது? இடைக்காட்டு சித்தர். இவர் எங்க பிறந்தாரு? இடைக்காட்டு எனும் ஊரில் பிறந்திருப்பார். அதனாலதான் இவர் இடைக்காட்டு சித்தர். இவர் வந்து எந்த சித்தரோட சீடர்னா போகரோட சீடர். அதுக்கப்புறம் இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 யாரோட நூலு?
இடைக்காடு சித்தரோடது. இடைக்காடர் ஞானசூத்திரம் 70. மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்பநிலையும் எய்தும் வழியினையும் பாடியவர் யாரு? இந்த இடைக்காட்டு சித்தர். மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்பநிலையும் எய்தும் வழியினையும் பாடியவர் யாரு? இடைக்காட்டு சித்தர். அதுக்கப்புறம் குதம்பை சித்தரோட வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய் ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி முத்தமிழ் கற்று முயங்கும் மெய் ஞானிக்கு சத்தங்கள் ஏதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி. இது குதம்பை சித்தர். இதுல இந்த லைன்ல நல்லா பாத்துக்கோங்க. வெட்ட வெளின்னு வந்தாலே நம்ம டக்குன்னு கடுவெளி சித்தருக்கு போயிரும். ஆனா கிடையாது. வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி. இந்த பாட்டு யாரோடதுன்னா குதம்பை சித்தர். வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி. யாருக்கு ஒருவேளை அந்த குதம்பாய்ன்ற வேர்டு கொடுக்காம கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். நல்ல தெளிவா படிச்சிருந்தா மட்டும்தான் எழுத முடியும். என்னது குதம்பை சித்தர். இவர் வந்து என்னதுன்னா இவருடைய எல்லா பாடல்களுமே குதம்பாய்ன்னு சொல்ற மகடு முன்னிலை இருக்கிறதுனால குதம்பை சித்தர்னு சொல்றாங்க. இவர் வந்து சித்தர்களின் இயல்புகளை பத்தி பாடுறாரு. அதுக்கப்புறம் உலகம் நிலையற்றது வெட்ட வெளியாகிய உலக இயக்கமே நிலையானதுன்னு சொன்னது யாரு? இந்த குதம்பை சித்தர் தான். இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க உலகம் நிலையற்றதுன்னு. வேணா அடுத்த வருஷம் கேட்கலாம். வெட்ட வெளியாகிய உலக இயக்கமே நிலையானதுன்னு குறிப்பிட்ட சித்தர் யாருன்னு. அப்ப நம்ம வெட்ட வெளியா ஓகே கடுவெளி அப்படின்னு சொல்லுவோம். தப்பு இல்ல, குதம்பை சித்தர். சிற்றிலக்கியங்கள் அறம்பொருள் இன்பம் வீடு. இதை நாளையும் சொன்னா அது பேரிலக்கியம். அதுல ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா அது வந்து சிற்றிலக்கியம். அதுக்கப்புறம் சிற்றிலக்கியம் வந்து தொல்காப்பியம் கூறும் விருந்து சொல்ற வனப்புக்கு கீழே வருது. விருந்தே புதுமைன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியிருப்பார் தொல்காப்பியர். அதுல விருந்துன்ற வனப்புக்கு கீழே வர்றதுதான் என்னதுன்னா இந்த சிற்றிலக்கியங்கள். 96 வகை சிற்றிலக்கியம் இருக்கு. அதுல 2-3 கொடுத்திருக்காங்க. தூது, உலா, பரணி, குறவஞ்சி, பள்ளு, அந்தாதி, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ், சதகம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கோவை, உலா, அந்தாதி எல்லாம் அரசர், சிற்றரசர், வள்ளல், கடவுளை எல்லாம் பாடுறது. பள்ளு, குறவஞ்சி வந்து எளிய மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை பாடுறதுன்னு பார்த்தோம். பல்லவர் காலத்துல பக்தி வந்துச்சு. சரியா? பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியம் சொல்லி தோங்கியது. நாயக்கர் காலத்துல சிற்றிலக்கியங்கள். யார் காலத்துல சிற்றிலக்கியங்கள் சொல்லி தோக்குச்சுன்னா நாயக்கர் காலத்துல. அதுக்கப்புறம் மெய்ஞான தேடலை மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பிடுறது தான் இந்த சூஃபித்துவம். அதோட தொடக்க புள்ளியாக இருந்தவர் தானே அலினிஃபி அஃபி தாலிப். இது வந்து ரொம்ப படிக்கல, சும்மா பாத்துக்கோங்க. லாஸ்ட்ல தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பது தான் என்னது? சூஃபிகள். இந்த தூய்மையான ஆன்மீக தேடல் மெய்ஞான தேடல்னு வந்தாலே யாருதான்? சூஃபிகள். சரியா? இதுல வந்து ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. சீதக்காதி மரபு வந்து ஹபீபு முகமது மரைக்காயிருக்கும் ஹபீபு உமாவுக்கும் முகமது மரைக்காயிருக்கும் அந்த உமாவுக்கும் மகளாக பிறந்தவங்க தான் யாரு? செய்த ஆசிய உமா. இவங்க வந்து கவ்வத்து நாயக்கரின் சீடர். இவர் மெய்ஞான தீபரத்தினம் மாலிகா ரத்தினம் சொல்லி 2 நூலை எழுதியிருக்காங்க. மெய்ஞான பாடல் எனும் தொகுப்பு நூலில் இவை இடம்பெற்றுள்ளன. ரொம்ப முக்கியம் இல்ல, சும்மா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒரு சிற்றிலக்கியம் எடுக்கிறோம்னா எப்படி இருக்கும்? பல்லவி, அனுபல்லவி, சரணம் சொல்லி 3 நிலைகள் அமையப்பெறும். 17ஆம் நூற்றாண்டிலிருந்து தோன்றி வளர்ந்ததுதான் இந்த சிற்றிலக்கிய வடிவம். சரியா? ஒரு சிற்றிலக்கியத்துல அப்ப என்ன நிலை, முத்திரை நிலை இருக்கும்னு கேட்கலாம். 3 நிலை. என்னது? பல்லவி, அனுபல்லவி, சரணம். பல்லவி, அனுபல்லவி, சரணம் சொல்ல 3 நிலை இருக்கும். ஓகே. இது வந்து சர்வ சமய கீர்த்தனைகள். சரி, எதுவுமே சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. இதோட கீர்த்தின்றதுக்கு மீனிங் என்னதுன்னா புகழ், இசைன்னு சொல்லி பல பொருள் உண்டு. கீர்த்தனைனா இசை பாடல். பாத்துக்கோங்க. கீர்த்தினா புகழ், இசை. கீர்த்தினா என்னது? புகழ், இசை. கீர்த்தனைனா இசை பாடல். சிந்துன்ற பாடல் வகைதான் என்னது? கீர்த்தனைகளாக வந்து வளர்ச்சி பெற்றது. அதுக்கப்புறம் ஒரு சர்வசமய கீர்த்தனை பாடல் யார் பாடியிருப்பாருன்னா இவர் மயூரம் வேதநாயகர். இவரோட நூல் பேர் என்னதுன்னா சர்வ சமய சமரச கீர்த்தனைகள். இதுல வந்து 192 கீர்த்தனை பாடல்கள் இருக்கு. இது இல்லாம இதுல வந்து 5 வகையான கீர்த்தனைகள் இருக்கு. என்னென்னது? தேவ தோத்திரை கீர்த்தனை, அதாவது கடவுளை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தேவ தோத்திரை கீர்த்தனை. ஈஸ்வர வருடத்து பஞ்சம். அதுக்கப்புறம் பஞ்சத்தை பத்தி பாடியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கடவுளை பற்றி பாடியிருக்காரு, அதான் தேவ தோத்திரம். அதுக்கப்புறம் ஈஸ்வர வருடத்து பஞ்சம். அதுக்கப்புறம் ஹிதோ உபதேசம். அதுக்கப்புறம் உபதேசத்தை பத்தி பாடியிருக்காரு. சரியா? ஹிதோ உபதேச கீர்த்தனைகள். அதுக்கப்புறம் உத்தியோக சம்பந்தம், உத்தியோகத்தை பத்தி பாடியிருக்கேன். இப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள், பஞ்சம், அதுக்கப்புறம் உபதேசம், அதுக்கப்புறம் உத்தியோக சம்பந்த கீர்த்தனைகள். அதுக்கப்புறம் குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள்னு 5 வகைப்படுத்தி பாடியிருப்பாரு. இவர் எங்க பிறந்தாருன்னா திருச்சிராப்பள்ளிக்கரை உள்ள குளத்தூரில் பிறந்தார் வேதநாயகர். ஆங்கில பயிற்சி பெற்றதுனால இவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மாவட்ட நீதிமன்றத்துல வந்து மொழிபெயர்ப்பாளராக இருந்தாரு. அதுக்கப்புறம் தரங்கம்பாடி, சீர்காழி, மாயூரம் இந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்காரு. சரியா? தரங்கம்பாடி, சீர்காழி, மாயூரம் இங்கெல்லாம் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் 1876 ரொம்ப 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 முக்கியமானது. 1876 இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட்ல இருந்து பாருங்க 6, 7, 8 இருக்கும். 1876 வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் சொல்லிய புதினத்தை வந்து எழுதியிருப்பாரு. இதுதான் தமிழில் வெளியான முதல் புதினம். அதுக்கப்புறம் ஓவியப்பானா என்னதுன்னா புலவர்கள் என்னன்னா 4 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி சொல்லி 4 பிரிச்சிருப்பாங்க. இதுல இந்த சித்திரக்கவியோட பேர் தான் என்னது? ஓவியப்பா. பொருளடி, பாவனி முதலியன தந்து மற்றொருவன் பாடுகன்னு சொன்னதும் பாடுகன்றது ஐயோ இந்த ஆசையா இருந்த பாடிட்டேன்னு சொல்ற மாதிரி ஆசுகவி. அலங்காரம், இனிய ஓசைன்னு வந்துச்சுன்னா மதுரக்கவி. ஓவியத்தை வச்சு பாடுறாங்கன்னா அது சித்திரக்கவி. விரிவா பாடுனா அது வந்து வித்தாரக்கவி. இதெல்லாம் பாடுறவங்க தான் பனுவர்.
அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார்க்கு இந்த ஓவியப்பாவை பத்தி பார்ப்போம். ஓவியப்பால வந்து தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் வந்து சித்திரவிகளின் தோற்றுவாய்ன்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம திருமங்கை சரியா, மங்கை ஆழ்வார் தான் திருவெழுக்கூற்றிருக்கை, வெளுக்கூற்றிருக்கை சரியா, திருமங்கை மங்கை தான் என்னது வெளுன்னு இருப்பாங்க. திருமங்கை ஆழ்வார் திருவெழுக்கூற்றிருக்கை அந்த நூல் வந்து எழுதியிருப்பாரு. இதுவுமே சித்திரக்கவி வகை தான். அதுக்கப்புறம் இவரை ஃபாலோ பண்ணி இவருக்கு வரிசையில் யார் யார் வராங்கன்னா அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் வராங்க. அதுக்கப்புறம் ஓவியப்பாவோட ஒரு வகை தான் என்னது நாகபந்தம். அப்ப நல்லா பாத்துக்கோங்க, மேல இருந்தே பார்க்கணும். சித்திரக்கவி தான் ஓவியப்பா, ஓவியப்பால ஒண்ணுதான் நாகபந்தம். இந்த நாகபந்தத்தை வந்து தனி தமிழ்னு சொன்னாங்கன்னா நாகப்பிணைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 2, 4, 8 நாகம் அப்படின்னு அந்த வரிசையில வந்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இதுல முக்கியமானது எதுவுமே இல்ல. ஏட்டில் எழுத கவிதை அழைக்கப்படுவது நாட்டார் பாடல்கள். அழகிய சொக்கநாதர் என்ன பாடல் பாடுவதில் வல்லவர்? சிலேடை பாடல். இரவு என்பதன் பொருளை குறிக்கும் இரு சொல் வந்து கங்குல் அல். சங்ககால கவிதைகள் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுகின்றன. மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதுதான் சூஃபித்துவம். தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பதே சூஃபித்துவம். சூஃபித்துவம்னாலே என்னது? அந்த ஆன்மீக தேடல், அந்த வார்த்தை இருக்கான்னு பார்த்தா போதும். கூச்சு காரணம் இரண்டும் சரி. பாடுவேண்டது பாடுவான் ஆற்றுக்கவி, அலங்காரத்தோடும் மோசையோடும் பாடுவான் மதுரக்கவி, ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவான் சித்திரக்கவி, விரிவாக பாடுவான் வித்தார கவி. கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்ற பாடல் வகை சிந்து. வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் பிரதாப் வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் 1576 ஆண்டு எழுதியிருப்பாரு. நமக்காக பசிய தொலைத்தவர்கள் தாய் தந்தையர்கள். முற்று உருவ பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சி. இந்த வார்த்தை குழம்பாம இருக்கிறது. அகக்காட்சி, காட்சினாலேருந்து இமேஜ்னா படிமம். படிப்பவர் தம் அறிவிற்கும் துன்பத்திற்கும் வெவ்வேறு பொருள் தந்தாலே எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும், இருண்மை. அப்புறம் பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர், பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன். எழுத்துக்கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு எனது புதுக்குறள்கள். இது வந்து உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை ஃபாலோ பண்ணியிருக்கும். 24 கவிஞர்கள் 63 கவிதைகள் எழுதியிருப்பாங்க. மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்ட கவிஞர்கள் வானம்பாடி கவிஞர்கள். வானம்பாடி இதழில் எழுதின அந்த கவிஞர்கள் தான் மானுடம் பாட வந்த கவிஞர்கள் சொல்லி அவங்களை அழைத்துக் கொண்ட கவிஞர்கள். ரென்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது என்னது? துளிப்பா, அதாவது ஹைக்கு வடிவம் தான் ரென்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது. ரென்கா வந்து ஜப்பான்ல உள்ள ஒரு பாடல் வடிவம். இதோட வந்து 11th இயல் 1 ரிவிஷன் முடியுது. ஃபாலோ பண்ணி வந்து இயல் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.